போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பு மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டெய்லி 5 சம்ஸ், அதாவது தினம் 5 கணிதம்ன்ற ஒரு சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 48வது வீடியோ. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா 2 டைமென்ஷன் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன சார் ஸ்பெசிபிக்கான டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாற்கரம் குவாடிலேட்டர் அப்படின்ற டாபிக்ல இருந்தா கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க, 63 சென்டிமீட்டர் பரப்பளவு உள்ள, அப்ப ஏரியா வந்து 63 ஸ்கொயர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு நாற்கரத்தின் மூளை விட்டம் டயகனல் வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. மேலும் எதிரெதிர் உச்சிகளில் இருந்து அம்மூளை விட்டத்திற்கு வரையப்படும் குத்துக்கோடுகள்னா ஒண்ணு இல்ல, ஹைட்டை சொல்ல வராங்க. ஓகேங்களா, ஹைட்ன்றது 5 சென்டிமீட்டர் எக்ஸ் சென்டிமீட்டர் கொடுத்துட்டு இதுல எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. இங்கிலீஷ் கொஸ்டின் பாத்துக்கோங்க, ரொம்பவே சிம்பிள். நமக்கு குவாடிலேட்டரோட ஏரியாக்கான ஃபார்முலா என்ன, half இன்ட்டு டயகனல் d இன்ட்டு h1 பிளஸ் h2. இதுல நமக்கு என்ன தெரியும், ஏரியா தெரியும். ஏரியா எவ்வளோ 63 ஈக்குவல் டு half இன்ட்டு டயகனல் எவ்வளோ 7 தெரியும். h1ங்கிறது 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன், h2ங்கிறத எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அது எனக்கு தான் தெரியாது, நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா, இங்க இருக்க 2ஆல ஈக்குவல் இன்சைட் கொண்டு வந்துறேன். இங்க மல்டிபிளிகேஷன் இருக்கிறது டிவிஷன்ல வரும். அப்ப எப்படி எழுதிடலாம், 63 இன்ட்டு 2 டிவைடட் பை 7 ஈக்குவல் டு 5 பிளஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஒரு 7 7, 9 இன்ட்டு 7 63. 9ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 18 கிடைக்கும். அப்போ இங்க இருக்க பிளஸ் 5 வந்து ஈக்குவல் இன்சைட் வந்தா மைனஸ்ல வரும். நமக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும் அங்கிட்டு பேலன்ஸ் இருக்கும். அப்போ 18ல இருந்து 5 மைனஸ் பண்ணும்போது 13 கிடைக்கும். ஸோ நமக்கான இன்னொரு உயரம், மற்றொரு உயரம் பார்த்தீங்கன்னா 13 சென்டிமீட்டர் அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வைங்க, டைரக்டா நமக்கு ஃபார்முலாவே கொஸ்டின்ல கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. வாங்க நமக்கான செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். நமக்கான செகண்ட் கொஸ்டின் பாருங்க என்ன டாபிக்னு. நமக்கான செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 2 வருஷத்துக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% வட்டி வீதத்தில் ஒரு தொகையின் 2 ஆண்டிற்களுக்கான தனி வட்டி கூட்டு வட்டிக்கான வேறுபாடுங்கிறது ஒண்ணு இல்ல, டிஃபரன்ஸ் தான் சொல்றாங்க. 768னா அத்தொகைன்னு கேட்டிருக்காங்க. அத்தொகைன்னா இங்கிலீஷ்ல என்ன, சம்னு சொல்லியிருக்காங்க. சம்னா நமக்கு அசல். இந்த மாதிரி அசல் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க டிஃபரன்ஸ் எழுதிருங்க. 768 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ n வந்து எத்தனை வருஷம் பாருங்க, 2 வருஷங்களா. ஸோ 2 டைம் 100ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. எப்போ, அசல் கேட்கிறப்போ. ஓகே சார், மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா n வந்து 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டால 2 டைம் டிவைட் பண்ணிருங்க. ஓகேங்களா, 2 டைம் டிவைட் பண்ணிட்டு சிம்பிளை பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் ஓவர். ஸோ சிம்பிளை பண்ணிடலாம். 1 8 9 இன்ட்டு 8 72, பேலன்ஸ் 4, 48ல 6 8 48. இந்த 8ஆல கட் பண்ற 1 8 1 8 2 8 16. அப்போ அப்படியே இருக்கிறத 0 மட்டும் காப்பி பண்ணி விட்டுருங்க. 12 எத்தனை 0 இருக்கு பாருங்க, 2 4 0 இருக்கு. ஸோ 4 0 போட்டு விட்டலாம். அப்ப நமக்கான ஆன்சர் என்ன, 1,20,000 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள ஃபார்முலா 2 வருஷத்துக்கான ஃபார்முலா என்ன, P(r²/100²) அப்படின்றது ஒரு ஃபார்முலா. இது இல்லாம இன்னொரு ஃபார்முலா இருக்கு, அதை நம்ம வீடியோஸ்லயே சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவை தொலைவு பிடிச்சு இன்னொரு ஃபார்முலா என்னன்றதை கமெண்ட்ல சொல்லிருங்க. நமக்கான தேர்ட் கொஸ்டின் பாத்துருங்களா. நமக்கான தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு வகுப்புல, அதாவது ஒரு கிளாஸ்ல வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் ஹைட் வந்து 150. அப்போ நமக்கு ஆவரேஜுக்கான ஃபார்முலா என்ன, சராசரி அப்படின்றது பாத்தீங்கன்னா கூடுதல் சம் டிவைடட் பை டோட்டல் நம்பர்ஸ் அப்படின்றதான் ஃபார்முலா. அதாவது மொத்த எண்ணிக்கை அப்படின்றதான் நமக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, இதுல இருந்து நான் சம் கண்டுபிடிக்கிறேன். எப்படி சார் சம் கண்டுபிடிக்கலாம்னா ஆவரேஜையும் டோட்டல் நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ண, அதாவது எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றத மல்டிப்ளை பண்ணா நமக்கு சம் தெரிஞ்சிடும். ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் ஹைட் எவ்வளோ 150ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, என கணக்கிடப்பட்டது சரி பார்க்கும் போது, அதாவது அவங்களோட ஹைட்டை வந்து ரீசெக் பண்ணும்போது 140 சென்டிமீட்டருக்கு பதிலா 130 சென்டிமீட்டர்னு தவறுதலா வந்து அந்த டேட்டாவை என்ட்ரி பண்ணிட்டாங்க. அப்ப கரெக்ட் டேட்டாங்கிறது என்ன, 140ங்களா, அதை நான் ஆட் பண்றேன். 140. தவறான டேட்டா என்ன, 130ங்களா, அதை நான் மைனஸ் பண்ணிடுவேன். மைனஸ் பண்ணிட்டு நமக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த 10ஆல டிவைட் பண்ணிடுறேன். ஓகே சார், இங்க பாருங்க, இங்க ஒரு நம்பர் ஆட் பண்ணிருக்கீங்க, ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிருக்கீங்க. அப்படின்னா நமக்கு வந்து மாணவர்களோட எண்ணிக்கை டிக்ரீஸ் ஆகணுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டேட்டாவை தான் நமக்கு மாத்தி என்ட்ரி பண்ணிருக்காங்க. அதை நம்ம கரெக்ட் டேட்டாவா கொண்டு வரதுக்காக தான் ஒரு நம்பர் ஆட் பண்ணி ஒரு நம்பர் மைனஸ் பண்றோம். ஓகேங்களா, அப்போ 10 × 150 1500 கிடைக்கும். பிளஸ் 140ல இருந்து 130 மைனஸ் பண்ணா 10ன்னு கிடைக்கும், டிவைடட் பை 10. அப்ப 1500 பிளஸ் 10 1510 கிடைக்கும்.
டினாமினேட்டர்ல ஒரு 10 இருக்கு. ஸோ 2 0 கட் பண்ணிட்டா நமக்கு எவ்வளவு கிடைக்குது ஆவரேஜ் ஹைட்டுங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய சரியான ஆவரேஜ் ஆவரேஜ் ஹைட் கரெக்ட் ஆவரேஜ்ங்கிறது எவ்வளோ 151 சென்டிமீட்டர் அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்களா. ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான 4th கொஸ்டின் பார்ப்போங்க. நமக்கான 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏஜஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். ரொம்பவே முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட கொஸ்டினா கேட்டது, அதாவது சார் இது எனக்கு எப்படின்னு சால்வ் பண்ணி காமிங்க அப்படின்ற கேட்ட கொஸ்டின் தான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க, அருணின் தற்போதைய வயதின் 3 மடங்கோடு. அருணோட தற்போதைய வயதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதை என்ன சொல்றாங்க 3 மடங்குன்னு சொல்றாங்க. 3 மடங்குன்னா ஒண்ணு இல்ல, 2 மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × x 3x. அதோடு என்ன சொல்றாங்க 3ஐ கழித்தால் அப்ப 3xங்கிறது அருணோட வயசு. அதுல இருந்து என்ன சொல்றாங்க 3 கழிக்கிற சொல்றாங்க. கழிச்சா என்ன கிடைக்குதுன்னு சொல்றாங்க, கிடைப்பதுன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ கிடைப்பதுன்ற வேலை வந்தனால நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அருணின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி வயசுன்னு கேட்கறாங்க. அருணோட தற்போதைய வயது வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அதுல இருந்து 2 வயசை மைனஸ் பண்ணா 2 வருஷத்துக்கு முன்னாடி வயசு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க 3 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும். 3 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதுனா இப்ப இருக்க வயசு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். பிந்தைய வயதுனா நெக்ஸ்ட் 3 வருஷம் கழிச்சு அவருக்கு என்ன வயசு இருக்கும் அதை ஆட் பண்றேன். ஓகேங்களா, +3 போட்டுக்கிறேன். ரெண்டுத்தோட பெருக்கல் பலனும் வந்து சமம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், இங்க இருக்க எக்ஸை வந்து எக்ஸால மல்டிப்ளை பண்றேன். லெஃப்ட் சைட்ல இருக்க நம்பர் அப்படி வச்சுக்கிறேன். 3x - 3 அப்போ x × x x². இந்த x +3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது +3x கிடைக்கும். இந்த -2 x ஆல மல்டிப்ளை பண்ணும்போது -2x கிடைக்கும். இந்த -2 +3 ஓட மல்டிப்ளை பண்ணும்போது -6 கிடைக்கும். ஸோ எல்லா வேல்யூவும் நான் ஒரே சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ ஒரு சைடு கொண்டு போயிட்டு என்ன கிடைக்கும் x² + 2x 3xல இருந்து 2x மைனஸ் பண்ணும்போது நமக்கு x மட்டும் தான் கிடைக்கும். -6 இருக்கு. இங்க +3x ஈக்குவல் டு ஆன்சர் வரும்போது -3x மாறும். இங்க இருக்க -3 வந்து ஈக்குவல் டு ஆன்சர் வரும்போது +3 மாறும், which is equal to 0. ஏன்னா இங்க இருக்க டேர்ம் எல்லாம் ஈக்குவல் டு ஆன்சர் கொண்டு போயிட்டோம். ஸோ 0ன்னு ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த +xல இருந்து -3x மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் -2xன்றது கிடைக்கும். கரெக்ட்டுங்களா. -6ல இருந்து +3 ஆட் பண்ணும்போது நமக்கு -3ன்றது கிடைக்கும், which is equal to 0. நமக்கு என்ன கான்ஸ்டன்ட் கிடைச்சிருக்கு -3ன்ற கான்ஸ்டன்ட் கிடைச்சிருக்கு. ஸோ நான் அந்த கான்ஸ்டன்ட்டை எடுத்துக்கிறேன். -3 அதாவது 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது -3 வரணும். அதே 2 நம்பரை கூட்டும் போதோ அல்லது கழிக்கும் போதோ -2 வரணும். எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா -3 வரும், 1ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா 3ன்னு கிடைக்கும். -3 வரணும், 2ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 2ஐயும் கூட்டும் போது -2 வரணும். நான் என்ன பண்றேன், பெரிய நம்பருக்கு வந்து மைனஸ் போட்டுறேன். அப்போ 1ல இருந்து -3 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் -2ன்னு கிடைக்கும். 1ஐயும் -3 மல்டிப்ளை பண்ணும்போது -3ன்னு கிடைக்கும். நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ்ல எதுல இருக்கு எக்ஸ்ல இருக்கு. ஸோ அப்போ x + 1 அப்படின்றது ஒரு ஃபேக்டர், x - 3 அப்படின்றது ஒரு ஃபேக்டர். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் 0க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இதை வந்து 0க்கு ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் மைனஸ்ல வரும். ஸோ x + 1 எடுத்துக்க தேவையில்லை. ஸோ இங்க -3 இருக்கிறது ஈக்குவல் ஆன்சர் வரும்போது என்னவா கிடைக்கும் +3ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன +3. அதாவது அருணோட தற்போதைய வயசு என்ன எக்ஸ்ன்னு எடுத்தோம், அதோட வேல்யூ 3. அப்போ அருணுக்கு வந்து 3 வயசு ஆயிருக்கு. அதை தான் நமக்கு இவ்வளோ சுத்தி விட்டுருக்காங்க. இதுக்கு 1.5 மார்க். ஓகேங்களா. ஸோ கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதும். நமக்கான கடைசி சம் பார்ப்போங்களா. ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான கடைசி சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்ல இருந்த சம் தான். இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு, அதாவது ஒரு அரைக்கோளம் இருக்கு, அதுல மீப்பெரு வட்டங்கள் லார்ஜஸ்ட் ஆர் கிரேட்டஸ்ட் சர்க்கிள் எவ்வளோன்னு கேட்குறாங்க நமக்கு. அதாவது சூப் குடிச்சிருப்பீங்க இல்லையா, நம்ம மக்கள் சூப் குடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்டா இருப்போம், என்னையும் சேர்த்து தான் மக்களே. ஸோ தப்பா நினைச்சுக்க வேணாம். இதுதான் நமக்கான சூப் குடிக்கிற பவுல். அதான் நமக்கு எக்ஸாக்டா ஒரு ஹெமிஸ்பியர் அரைக்கோளம் மாதிரி இருக்கு. அதாவது ஃபுட்பாலோ அல்லது வாலிபாலோ வந்து எக்ஸாக்டா ஸ்பியர் ஷேப்ல தான், கோள வடிவத்துல தான் இருக்கும். அதை பாதியை கட் பண்ணோம்னா நமக்கு கப்பு மாதிரி தெரியும். இதுல எவ்வளவு மிகப்பெரிய வட்டம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும்தான் பெருசா இருக்கும். இதே மாதிரி சைஸ்ல வேற எந்த சர்க்கிளுமே பெருசா இருக்காது. ஏன்னா இதை விட நெக்ஸ்ட் வர வர கம்மியா தான் போய்கிட்டே இருக்கும். ஸோ மிகப்பெரிய வட்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மிகப்பெரிய வட்டம் தான் கிடைக்கும். உங்களுக்கான ஹோம்ஒர்க் பாத்தீங்கன்னா அரைக்கோளத்துல கோளத்துல எவ்வளவு பெரிய சர்க்கிள் இருக்கும், அதாவது ஹெமிஸ்பியர் இல்லாம ஸ்பியர்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் கிரேட்டஸ்ட் சர்க்கிள் இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இன்னைக்கான 5 கொஸ்டின் இவ்வளவுதாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேக்ஸ் வித் MMK டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தினமைந்து கணிதம் டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தோட டெலிகிராம் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சார் உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்குது, சார் நீங்க வீடியோவெல்லாம் போடுறீங்க, இதோட PDF எங்க சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதாவது எப்படி இருக்கும்னா தினமைந்து கணிதம்
வீடியோ ஃபைல்னு கொடுத்து நான் இப்படி சிம்பிளை வச்சிருப்போம், கீழ் நோக்கி இருக்க சிம்பிளை வச்சிருப்போம். அதுக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். உங்க நண்பர்களுக்கு வந்து இதை பகிரவும், முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.